தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் தேசத்தில் பூமியிலுள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சந்ததியை என் தேவன் ஆசீர்வதிப்பார். எப்படி என்று சொன்னால், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல. உங்களால் வானத்தின் நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ அப்படியாக உங்களுடைய சந்ததியை இந்த பூமியிலே நீங்கள் குடியிருக்கிற இடங்களிலே நிச்சயமாய் என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறதான உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஐயோ, எனக்கு ஒரு சந்ததி இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படவில்லையே என்று சொல்லி உடைய பிள்ளைகள் வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், உடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிப்பீராக. அதற்கு விரோதமாய் காணப்படுகிற தடைகளை எல்லாவற்றையும் மாற்றி என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you.